நியூஸ் அண்ட் நியூஸ் பிளஸ் யூடிவியின் மாலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் நிவேதா ஜெகநாதன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். தப்பியோட முற்பட்ட கைதுகளுக்கு நடந்த விபரீதம். முடக்கத்திலிருந்து மீண்டது மருதான அருஸ் மாவத்தை, அக்குரடை மற்றும் வேறுவிளை. 21 மாவட்டங்களில் நாளை அதிகாலை 5 மணிக்கு ஊரடங்கு தளர்வு. இணைய காணொளி வழியாக சிறுவர்களின் கேள்விகளுக்கு பிரதமர் பதில். வெனிசுலா சிறையில் கைதுகள் நடத்திய போராட்டத்தில் இதுவரை 46 பேர் பலி. இலங்கையில் கொரோனா வைரஸ் தொற்றுக்கு உள்ளானவர்கள் எண்ணிக்கை 707 உயர்வடைந்துள்ளது. இன்று இதுவரை 2 புதிய தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை முடக்கப்பட்டிருந்த மருதான இமாமுல் அரூஸ் மாவத்தை, கண்டி மாவட்டத்தின் அக்குரணை பிரதேசம் மற்றும் களுத்துறை மாவட்டத்தின் பேருவளை பிரதேசங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. கொரோனா தொற்றுக்குள்ளான 2 இன்று அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன்படி இன்று மாலை 6 மணி வரையிலான நிலவரப்படி இலங்கையில் கோவிட் வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களின் எண்ணிக்கை 707 அதிகரித்துள்ளது. இதில் 516 பேர் தொடர்ந்தும் நாடளாவிய ரீதியில் உள்ள 7 மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோவிட் தொற்று இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் 176 பேர் நாடளாவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளானவர்களில் 184 பேர் பூர்ணமாக குணமடைந்துள்ளனர். இதுவரை 7 பேர் மரணமடைந்துள்ளனர். நேற்றைய தினம் நாட்டில் 15 கோவிட் தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் அனில் ஜெயசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு அடையாளம் காணப்பட்ட 15 கொரோனா தொற்றாளர்களில் 12 பேர் கடற்படையினர் எனவும் ஏனைய 3 பேர் கடற்படையினருடன் நேரடியாக தொடர்புகளை பேணியவர்கள் என இனம் காணப்பட்டுள்ளனர். இதேவேளை இன்று வரையில் 320 பேர் அளவில் கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களுக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நேற்றைய தினமும் கடற்படை வீரர்கள் மற்றும் அவர்களோடு தொடர்பில் இருந்தவர்களுக்கு 200க்கும் அதிகமான PCR பரிசோதனை இடம்பெற்றுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். நுவரெலியா மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் பரவிய முதலாவது நபர் ஹங்குராங்கத்த திக்கல்பொத்த பகுதியில் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ளார் என்று ரெகில் கஸ்கட சுகாதார வைத்திய அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. வெளிசரை கடற்படை முகாமில் பணியாற்றிய சிப்பாய் ஒருவருக்கே கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது என்றும் இவர் கடந்த 22ஆம் தேதி விடுமுறையில் வீட்டுக்கு வந்துள்ளார் என்றும் தெரிய வந்துள்ளது. எனினும் கடற்படையினரின் விடுமுறைகள் ரத்து செய்யப்பட்டதை அடுத்து கடந்த 25ஆம் தேதி இவர் முகாமுக்கு திரும்பியுள்ளார். வீட்டில் இருந்த காலப்பகுதியில் இவர் பலருடன் தொடர்பை பேணியுள்ளார் என கண்டறியப்பட்டுள்ளது. சுமார் 50 பேர் வரை தொடர்பை பேணியுள்ளனர் என்றும் இவர்களை PCR பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கும் கடற்படை சிப்பாயின் மனைவி பிள்ளைகளை தேதலாவை கொரோனா தொற்று தடுப்பு முகாமுக்கு அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரெகில் கஸ்கட பொது சுகாதார பரிசோதகர் ராஜநாயக்க தெரிவித்தார். குறித்த கடற்படை சிப்பாய் முகாமுக்கு சென்ற பின்னர் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனை மூலமே கொரோனா தொற்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மாவட்டத்திலேயே அதிக அளவானோர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று காலை 10 மணி வரையில் கொழும்பு மாவட்டத்தில் 154 பேரும், களுத்துறை மாவட்டத்தில் 38 பேரும், கம்பகா மாவட்டத்தில் 47 பேரும், புத்தள மாவட்டத்தில் 35 பேரும், குருநாகல் மாவட்டத்தில் 29 பேரும், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 7 பேரும், கண்டி மாவட்டத்தில் 21 பேரும், அனுராதபுரம் மாவட்டத்தில் 13 பேரும் இனம் காணப்பட்டுள்ளனர். குறிப்பாக கிளிநொச்சி, மன்னார், முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் இதுவரை எந்தவொரு கோவிட் தொற்றாளர்களும் இனம் காணப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முடக்கப்பட்டிருந்த மருதான இமாமுல் அரூஸ் மாவத்தை, கண்டி மாவட்டத்தின் அக்குரணை பிரதேசம் மற்றும் களுத்துறை மாவட்டத்தில் உள்ள பேருவளை பிரதேசங்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. அதன்படி இன்று தொடக்கம் குறித்த பிரதேசங்களுக்கு பிறப்பிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்படுவதாக ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். උදකලා ප්‍රදේශ වශයෙන් නම් කර තිබූ බේරුවල ප්‍රදේශයේ පන්විල සහ චීනකොරටුව ප්‍රදේශයත් එවැගේම මහනුවර දිස්ත්‍රික්කයේ අකුරණ ග්‍රාමයත් මේ සියල්ලක්ම අද දිනේ හුදකලා බවින් ඉවත් කරුන් ලැබුවා. මේ අනුව එම ප්‍රදේශ තවදුරටත් අනෙකුත් ප්‍රදේශ හා සාමාන්‍ය පරිදි ක්‍රියා සිදුවීමට கட்டுத்து குறுன் லபனோம். கண்டி அக்குரணை பகுதியில் இந்தியா சென்று திரும்பிய கொரோனா தொற்றாளர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் அந்த தொற்றாளர்களின் நெருங்கிய தொடர்புகள், சென்று வந்த இடங்களை ஆராய்ந்த சுகாதார தரப்பும் பாதுகாப்பு தரப்பும் அக்குரணை நகரை முற்றாக கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி முதல் முடக்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. துபாய் சென்று வந்த நண்பர்கள் 2 தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகாமல் ஊர் முழுதும் சுற்றித் திரிந்த நிலையில் பேருவளை பன்வில பகுதியில் கொரோனா தொற்றுக்குள்ளான ஒருவர் அடையாளம் காணப்பட்ட நிலையில் பேருவளையில் 5 கிராமங்கள் முடக்கப்பட்டுள்ளன. கோவிட் தொற்றினால் பாதிக்கப்பட்ட 3வது நபர் 73 வயதுடைய ஒருவர் கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி உயிரிழந்தார். இந்நிலையில் குறித்த நபர் வசித்து வந்த மருதானை அரூஸ் மாவத்தை மார்ச் மாதம் 2ஆம் தேதி முழுமையாக முடக்கப்பட்டன. அங்குள்ள தொடர்மாடி குடியிருப்பில் வசிக்கின்ற 1400க்கும் அதிகமானவர்கள் அவர்களின் வீடுகளுக்குள் முடக்கப்பட்டனர். இந்நிலையில் இன்று முதல் மருதான இமாமுல் அரூஸ் மாவத்தை திறக்கப்பட்டுள்ளது.
அபாய வலயங்கள் தவிர்ந்த ஏனைய 21 மாவட்டங்களில் நாளை அதிகாலை 5 மணிக்கு ஊரடங்கு தளர்த்தப்பட உள்ளது. கொழும்பு, களுத்துறை, கம்பஹா மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்களில் மே மாதம் 11ஆம் தேதி அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு தொடர்ந்தும் அமுலில் இருக்கும். கொழும்பு, களுத்துறை, கம்பஹா மற்றும் புத்தளம் ஆகிய மாவட்டங்கள் தவிர்ந்த ஏனைய மாவட்டங்களில் நாளை முதல் மே மாதம் 6ஆம் தேதி வரை ஏற்கனவே நடைமுறையில் இருந்தவாறு இரவு 8 மணி தொடக்கம் மறுநாள் அதிகாலை 5 மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாவட்டங்களில் மே மாதம் 6ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8 மணிக்கு பிறப்பிக்கப்படுகின்ற ஊரடங்கு சட்டம் மே மாதம் 11ஆம் தேதி அதிகாலை 5 மணி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய மே மாதம் 6ஆம் தேதி இரவு 8 மணியிலிருந்து மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 5 மணி வரை நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட உள்ளது. கொழும்பு, கம்பஹா, புத்தளம் மற்றும் களுத்துறை ஆகிய மாவட்டங்களில் ஊரடங்கு சட்டம் அமலில் உள்ள நிலையிலும் மே மாதம் 11ஆம் தேதி திங்கட்கிழமையிலிருந்து மக்களின் அன்றாட செயற்பாடுகளையும் நிறுவனங்களையும் வளமைக்கு கொண்டுவரும் பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. நாடளாவிய ரீதியில் ஊரடங்கு இன்றும் அமுலில் உள்ள நிலையில் கொழும்பு உட்பட ஏனைய பகுதிகளில் பாதுகாப்பு தரப்பினர் சோதனை சாவடிகளில் கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி தொடக்கம் இதுவரையான காலப்பகுதியில் ஊரடங்கு உத்தரவை மீறிய 45,115 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த காலப்பகுதியில் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து 11,699 வாகனங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. கொரோனா அச்சம் காரணமாக அனைத்து மதுபான சாலைகளும் கால வரையறையின்றி மூடப்பட்டுள்ளதால் கிராமப்புறங்களில் கசிப்பு உற்பத்தி அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு, காரக்காடு பிரதேசத்தில் இயங்கி வந்த கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றினை கரடியனாறு போலீசார் முற்றுகையிட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். கம்பளை, குருந்துவத்த, கரகல காட்டு பகுதியில் இன்று சட்டவிரோதமாக காய்த்து வந்த கசிப்பு மற்றும் கோட மதுபானங்களை தயாரித்து வந்த சந்தேக நபர் குருந்துவத்த போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் உபகரணங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மேலதிக விசாரணைகளை குருந்துவத்த போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பிரித்தானியாவின் லண்டன் மற்றும் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னிலிருந்து நாடு திரும்ப எதிர்பார்த்துள்ள இலங்கையர்களுக்காக விசேட விமான சேவைகளை முன்னெடுக்க ஸ்ரீலங்கன் விமான சேவை தீர்மானித்துள்ளது. இந்நிலையில் இன்று நள்ளிரவு 260 பேர் லண்டன் நகரிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். இலங்கையைச் சேர்ந்த 17 லட்சத்துக்கும் அதிகமானவர்கள் உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளில் தொழில் மற்றும் இதர வேலைகளுக்காக சென்றுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலை அடுத்து சர்வதேச ரீதியான விமான பயணங்கள் இடைநிறுத்தப்பட்டன. இதன் காரணமாக வெளிநாடுகளில் கல்வி பயிலும் இலங்கை மாணவர்களுக்கும் நாடு திரும்ப முடியாத நிலை ஏற்பட்டது. இந்நிலையில் இலங்கை நாட்டிற்கு அழைத்து வர இலங்கை அரசாங்கம் விசேட செயல் திட்டம் ஒன்றை ஆரம்பித்தது. இதன் பிரகாரம் கட்டம் கட்டமாக மாணவர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் பணி முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதுவரை மொத்தமாக 1040 மாணவர்கள் நாடு திரும்பியுள்ளனர். இந்நிலையில் பிரித்தானியாவின் லண்டன் மற்றும் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்னில் இருந்து நாடு திரும்ப எதிர்பார்த்துள்ள இளைஞர்களுக்காக விசேட விமான சேவைகளை முன்னெடுக்க ஸ்ரீலங்கன் விமான சேவை தீர்மானித்துள்ளது. இன்று நள்ளிரவு 260 பேர் லண்டன் நகரில் இருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட உள்ளனர். இதேவேளை போயிங் 767-300 ER என்ற சிறப்பு விமானம் ஒன்று நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்டாமிலிருந்து சுமார் 230 பயணிகளுடன் இன்றைய தினம் மத்தள சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. குறித்த விமானத்தில் வருகை தந்தவர்கள் காலி துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டுள்ள ஒரு கப்பலின் பணியாளர்களாக கடமையாற்றுபவர்கள் என்றும் அதன் காரணமாக மனிதாபிமான அடிப்படையில் விமான நிலையத்திற்கு வர குறித்த விமானம் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறித்த பயணிகளிடம் விமான நிலையத்தில் வைத்து வெப்பநிலை பரிசோதிக்கப்பட்டதுடன் கிருமி நீக்கம் செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் பஸ் மூலமாக காலி துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டனர். நாட்டின் நிலைமை மற்றும் தமது ஆதங்கங்களை நாட்டின் பல பகுதிகளில் இருந்து சிறுவர்கள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவிற்கு இணைய காணொலி மூலமாக தெரிவித்தனர். அவர்களின் கேள்விகளுக்கு பிரதமர் இவ்வாறு பதிலளித்தார்.
எல்லையற்ற பாடசாலை விடுமுறை காரணமாக மாணவர்களாகிய எமது கற்றல் செயற்பாடுகள் முழுமையாக பாதிப்படைந்துள்ளது. எமக்கு கடினமான பாடங்களையும் அதில் ஏற்படும் சந்தேகங்களையும் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாமல் அவதிப்படுகின்றோம். இதனால் மாணவர்களாகிய நாம் மிகுந்த மன உளைச்சலுக்கு உள்ளாகின்றோம். இதற்கு ஒரு தகுந்த தீர்வை பிரதமராகிய உங்களிடம் கூடிய விரைவில் எதிர்பார்க்கின்றோம். நன்றி. மகள் விருப்பம் எனக்கு நன்றாக புரிகிறது. ஆனால் உங்கள் பாதுகாப்பு தான் எனக்கு முக்கியம். வீட்டில் இருந்தும் நன்றாக படியுங்கள். உங்களுக்கு எல்லா வசதிகளும் நாம் செய்து தருவோம். Enjoying our holidays, but what's our future? When will the curfew over? Sudha, I'm glad you are enjoying your holiday. For curfew to be lifted as soon as possible. But our priority is protecting you by preventing the spread of the virus. මගේ තාත්තා කොළඹ හිර වෙලා ගෙනත් දෙන්න පුළුවන්. තාත්තා හිර වෙලා නෙවෙයි ඉන්නේ. තාත්තා ඔයාලා ගැන කල්පනා කරලා රටේ ජනාධිපතිතුමා ඔයාලා ගැන කල්පනා කරලා තමයි තාත්තව මේ කොළඹ තියාගෙන ඉන්නේ. වැඩ තියෙනවනේ. ඉතින් තාත්තව පුළුවන් තරම් ඉක්මනින් අපි එවනවා. මම හිතන්නේ ටික දවසකින් අපිට පුළුවන් වෙයි කියලා හිතනවා. මේක අවසන් කරලා තාත්තව ඔබ ළඟට එවන්න. And my dada and my aunties and my nanas and my cousins is in Dubai. When will you think it's safe for them to come back to Sri Lanka? Thank you. Dua, now traveling is not safer at this time. So as soon as possible we will get them out. අවස්ථාවේ මම දෙමව්පියන්ගේ විශේෂයෙන්ම දෙමව්පියන්ගෙන් සාන බලාගන්න දරුවෝ බලාගන්න අයගෙන් එක ඉල්ලීමක් කරන්න කැමතියි. මොකද මේ කාලය තුල දරුවන්ට ආදරේ දක්වන්න. මොකද අපි ඔක්කොටම පීඩනයක් ලක් වෙලා තියෙනවා. දරුවෝ කොයිතරම් පීඩනයකට ලක් වෙලා ඇද්ද ඒකින්ද දරුවන්ට ආදරෙන් සලකලා ආදරෙන් ඔවුන්ගේ ප්‍රශ්න දිහා බලන්න ආදරෙන් කටයුතු කරන්න කියලා මම කරුණාවෙන් அம்பகமுவ பிரதேச செயலக பிரிவில் உள்ள சாமிமலை ஓல்டன் தோட்டத்தில் வாழும் சுமார் 250 குடும்பங்களுக்கு இன்னும் அரசு நிவாரணம் எதுவும் வழங்கப்படவில்லை என பிரதேச மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக மார்ச் 20ஆம் தேதி முதல் இலங்கையில் ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பெரும்பாலான மக்களின் வாழ்வாதாரம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வாழ்வாதாரத்தை இழந்தவர்களுக்காக 5000 கொடுப்பனவை வழங்குவதற்கு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படும் என கூறப்பட்டது. ஆனாலும் தமது ஊரில் இன்னும் இந்த கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என சாமிமலை ஓல்டன் தோட்ட மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வேலை இல்லாமல் இருந்தாக்கா நாங்கள் வேலை செஞ்ச சட்டியை எங்களுக்கு ஒரு கற்றுக்க வைப்பேன். வேலை செஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. நாங்கள் 40 வருஷம் வேலை நாங்கள் பெரியும் கொடுத்து எங்களுக்கு அது இது கொடுத்து கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கோம். நாங்கள் தாப்பே முள்ள 2 பேர் இருக்கோம். எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் அங்கீகாரம் செய்யலை. எனக்கு 60 வயசாச்சு. மாப்பிள்ளையும் மவுத்தாயிட்டாரு. 9ஆம் மாதம் எந்த ஒரு உதவியும் இல்லை. ஸ்டேட்டால சமர்த்தி போமும் இது கூப்பணும் இல்லை. அந்த 5000 கிடைக்கல. போம் நிரப்பி கொடுத்தோம். இது வரைக்கும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. மகர சிறையிலிருந்து கைதிகள் சிலர் தப்பிக்க முயன்றபோது அவர்களில் ஒருவர் மதிலிலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்துள்ளார். மேலும் சிறையிலிருந்து தப்பி செல்ல முயன்ற 6 பேர் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளனர். மகர சிறையில் இருந்த 7 கைதிகள் இன்று காலை 2:30 மணியளவில் கயிறு ஒன்றை பயன்படுத்தி தப்பிக்க முயன்றுள்ளனர். நிலைமையை கட்டுப்படுத்த இதன்போது சிறை அதிகாரி ஒருவரால் வானத்தை நோக்கி துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இந்த சந்தர்ப்பத்தில் கயிறு ஒன்றை பயன்படுத்தி சிறைச்சாலை மதில் மீதேறி தப்பிப்பதற்கு கைதி ஒருவர் முயன்றுள்ளார். கயிறு அருந்தமையால் குறித்த கைதி கீழே வீழ்ந்ததாகவும் வைத்தியசாலையில் அனுமதித்த பின்னர் அவர் உயிரிழந்ததாகவும் போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார். 38 வயதான கைதி ஒருவரே உயிரிழந்துள்ளார். இதன்போது சிறை அதிகாரிகளுக்கும் கைதிகளுக்கும் இடையில் கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. கைகலப்பின் போது காயமடைந்த சிறை அதிகாரிகள் 2 ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. செய்திகளில் தொடர்பான சர்வதேச செய்திகள்.
கொரோனா காலத்தில் மும்முரமாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் வைத்தியர்களுக்கும் தாதியர்களுக்கும் நன்றி செலுத்தும் முகமாக சென்னையில் உள்ள கொரோனா வைத்தியசாலைகளுக்கு இன்று ஹெலிகாப்டர்களின் மூலமாக மலர்கள் தூவப்பட்டன. கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு வைத்தியர்களும் தாதியர்களும் இரவு பகலாக கண்காணித்து சிகிச்சை அளித்து வருகின்றனர். அவர்களின் இந்த உன்னதமான சேவை பெரும் பாராட்டை பெற்று வருகிறது. கொரோனாவுக்கு எதிரான சிகிச்சையில் ஈடுபடும் மருத்துவ பணியாளர்களை பாராட்டும் விதமாக வீடுகளில் இருந்தபடி கைதட்டி நன்றி தெரிவிங்கள் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்திருந்தார். அதன்படி நாடு முழுவதும் வீடுகளில் இருந்தபடி மக்கள் கைகளை தட்டி தங்களது நன்றியை தெரிவித்தனர். இந்நிலையில் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபட்டுள்ள வைத்தியர்கள் தாதியர்களுக்கு முப்படை சார்பில் நன்றி செலுத்தும் விதமாக இன்று கொரோனா வைத்தியசாலைகள் மீது ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவப்பட்டன. சென்னையில் கொரோனா நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் ஓமந்தூரர் அரசு வைத்தியசாலை, சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் மருத்துவமனை மற்றும் ஸ்டான்லி அரசு வைத்தியசாலை ஆகியவை மீது ஹெலிகாப்டர்களில் இருந்து மலர்கள் தூவப்பட்டன. இதேவேளை தலைநகர் டெல்லியில் காலை 10:30 மணி அளவில் இந்திய போர் விமானங்கள் வைத்தியசாலைகள் மீது மலர்களை தூவின. மும்பையில் 5 கடற்படை கப்பல்கள் இரவு 7:30 மணி முதல் 11:59 மணி வரை அணிவகுத்து செல்லவுள்ளதோடு அனைத்து விளக்குகளையும் ஒளிர செய்து சில இசைக்கருவிகள் ஒலிக்கப்படவுள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியாவில் 2644 புதிய கொரோனா வைரஸ் தொற்று பதிவாகியுள்ளன. இது இன்று வரை அதன் அதிகபட்ச தினசரி எண்ணிக்கையாகும். இதனிடையே அங்கு மொத்தமாக 39,980 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். மேலும் 1323 பேர் உயிரிழந்துள்ளனர். கொரோனா பாதிப்பு இதுவரை உலகளவில் 35 லட்சத்தையும் கடந்துள்ளது. இதேபோல 2,45,000 அதிகமானோர் பலியாகியுள்ளனர். மேலும் 11,28,000 அதிகமானோர் முழுமையாக குணமடைந்துள்ளனர். இதனிடையே வெனிசுலாவில் கொரோனாவை கட்டுப்படுத்த அரசாங்கம் கைதிகளின் உறவினர்களை சிறைக்குள் அனுமதிக்காத வேளை தங்களுக்கு உணவு வழங்க தங்களின் உறவினர்களை சிறைக்குள் அனுமதிக்க வேண்டுமென வலியுறுத்தி கைதிகள் நடத்திய போராட்டம் வன்முறையாக மாறியுள்ளது. உலக அளவில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் அமெரிக்கா முன்னிலையில் உள்ளது. அமெரிக்காவில் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலானோர் நியூயார்க் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். 11,60,840 பேர் அமெரிக்காவில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 67,448 பேர் உயிரிழந்துள்ளனர். இதேவேளை 1,73,725 பேர் முழுமையாக குணமடைந்துள்ளனர். இந்நிலையில் நியூயார்க்கின் புரூக்ளின் பகுதியில் கொரோனாவால் உயிரிழந்தவர்களை அடக்கம் செய்யும் இடத்தில் 4 பெரிய ட்ரக் வண்டிகளுக்குள் அழுகிய நிலையில் மனித உடல்கள் இருந்துள்ளது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 2 நாட்களாக அந்த ட்ரக் வண்டிகள் நின்றிருந்த நிலையில் அதிலிருந்து துர்நாற்றம் வீசத் தொடங்கியது. இது குறித்து அப்பகுதி மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து அந்த ட்ரக் வண்டிகளில் 12க்கும் மேற்பட்ட மனித உடல்கள் அழுகிய நிலையில் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணைகளில் உடல்களை அடக்கம் செய்ய முடியாமல் குளிர்சாதன பெட்டிகளை பயன்படுத்தி பாதுகாத்து வருவதாகவும் குளிர்சாதன பெட்டி செயலிழந்ததால் உடல்கள் அழுகியதாகவும் கூறப்படுகிறது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள முதல் 10 நாடுகளில் ரஷ்யாவும் உள்ளது. ஆனால் கடந்த மார்ச் மாத தொடக்கத்தில் கொரோனா வைரஸ் பாதிப்புக்கு மிக குறைந்த அளவானவர்களே பாதிக்கப்பட்டிருந்தனர். ஒரே மாதத்தில் அங்கு நிலைமை தலைகீழாக மாறியது. தற்போது ரஷ்யாவில் கொரோனா வைரஸ் மின்னல் வேகத்தில் பரவி வருகிறது. அதன்படி அந்த நாட்டில் கொரோனா பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1,34,687 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொரோனாவால் 1,280 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் குணமடைந்தோர் எண்ணிக்கையும் 16,639 உயிர்வடைந்துள்ளது. இதனால் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த ரஷ்யா முழுவதும் பிறப்பிக்கப்பட்டுள்ள ஊரடங்கு எதிர்வரும் 11ஆம் தேதி வரை அமுலில் இருக்கும். சவுதி அரேபியாவில் இதுவரை 25,459 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 176 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அங்கு 3,765 பேர் இதுவரை முழுமையாக குணமடைந்துள்ளனர். கடந்த காலங்களோடு ஒப்பிடுகையில் சவுதி அரேபியாவில் கொரோனா வைரஸின் தாக்கம் படிப்படியாக குறைந்து வருகிறது. இதனையொட்டி அங்கு வர்த்தக நிலையங்களை திறப்பதற்கு அரசு அனுமதி அளித்துள்ளது.
வெனிசுலாவில் இதுவரை 345 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதில் 10 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் அங்கு 148 பேர் இதுவரை முழுமையாக குணமடைந்துள்ளனர். இதேவேளை வெனிசுலாவில் உள்ள அனைத்து சிறைகளிலும் அளவுக்கு அதிகமான கைதிகள் அடைத்து வைக்கப்பட்டுள்ளனர். இதனால் சிறைகளில் அடிக்கடி கலவரம் ஏற்படுகிறது. இந்நிலையில் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அரசாங்கம் கைதிகளின் உறவினர்களை சிறைகளுக்குள் அனுமதிக்காத வேளை தங்களுக்கு உணவு வழங்க தங்களின் உறவினர்களை சிறைக்குள் அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தி லாஸ் லானோஸில் உள்ள கைதிகள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் திடீரென வன்முறையாக மாறியது. கைதிகள் சிறை காவலர்களையும் அதிகாரிகளையும் சரமாரியாக தாக்கினர். இதனால் அங்கு கலவரம் மூண்டது. இதனால் இந்த கலவரத்தில் கைதிகள் மற்றும் சிறை காவலர்கள் உட்பட 46 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 50க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர். இது அதிலிருந்து. லிதுவேனியாவில் கொரோனா ஊரடங்கால் திரையரங்குகள் தொடர்ந்தும் மூடப்பட்டுள்ள நிலையில் தற்போது அங்குள்ள விமான நிலையம் திரையரங்காக மாறியுள்ளது. ஊரடங்கால் வெறிச்சோடிய சர்வதேச விமான நிலையத்தில் சர்வதேச திரைப்பட விழாவை லிதுவேனியா தொடங்கியுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக லித்துவேனியாவில் கடந்த மார்ச் மாத மத்தியில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது. எனினும் அந்நாட்டில் சினிமா திரையரங்குகள் தொடர்ந்து மூடப்பட்டுள்ளன. இந்நிலையில் விமான போக்குவரத்து இல்லாத காரணத்தால் தலைநகர் வில்னியூஸில் உள்ள சர்வதேச விமான நிலையம் வெறிச்சோடி கிடக்கிறது. இதை பயன்படுத்தி அங்கு சர்வதேச திரைப்பட விழாவை நடத்தி முடிக்க வில்னியூஸ் நகர சர்வதேச திரைப்பட குழு முடிவு செய்தது. அதன்படி விமான நிலையத்தின் உட்புறமாக ஓடுபாதையொட்டி 50 அடி உயரத்துக்கு பிரம்மாண்ட திரை அமைக்கப்பட்டு சர்வதேச திரைப்பட விழா தொடங்கியது. முதல் படமாக ஒஸ்கார் விருது பெற்ற தென்கொரிய படமான பாரசைட் திரையிடப்பட்டது. படத்தை பார்ப்பதற்காக ரசிகர்கள் சமூக இடைவெளியை பேணி விமான நிலைய ஓடுபாதையில் தங்களது கார்களை நிறுத்தியிருந்தனர். ஒவ்வொரு காரிலும் அதிகபட்சமாக 20 மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இந்த திரைப்பட விழா இம்மாத இறுதி வரை நீடிக்க வாய்ப்பிருப்பதாக திரைப்பட விழாவின் அமைப்பாளர் அல்கிரிடஸ் ரம்ஸ்கா தெரிவித்தார். விமான நிலையம் சினிமா திரையரங்காக மாற்றப்பட்டமை அந்நகர திரைப்பட ரசிகர்களுக்கு ஆழ்ந்த அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இத்துடன் எமது மாலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள்.